வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் முக்கிய தினங்கள். தமிழ்நாடு சம்மந்தமாக என்னென்ன தினங்கள் கவர்மெண்ட் சமீபத்தில் அறிவிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே. தமிழ்நாட்டின் முக்கிய தினங்களை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாள் ஜனவரி 12. ஓகேங்களா? அதோட முக்கியத்துவம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தினரின் பங்களிப்பை கொண்டாடுவதற்காக 2022 அறிவிக்கப்பட்டது அந்த புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாள். ஓகேங்களா? புலம்பெயர்ந்த உலகத் தமிழர் நாள் ஜனவரி 12. ஜனவரி 9, ஜனவரி 15 இருக்குது. இராணுவ தினம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி ரிட்டன் வந்திருப்பாப்புல. அதான் பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லி கொண்டாடுவோம். அதுவும் ஜனவரி மாதத்துல தான் வரும். ஓகேங்களா? சரி, அது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுது என்று கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பார்ப்போம். நம்ம ஜனவரி மாதத்துல தான் வரும். அதுவும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. தமிழ் மொழி தியாகிகளை கௌரவிக்க 2025 அறிவிக்கப்பட்டது மொழிப்போர் தியாகிகள் தினம். ஜனவரி 25 தான் தேசிய சுற்றுலா தினம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 தான். மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். உவேசாவோட பிறந்த நாள் 2025 அறிவிக்கப்பட்டது. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது அப்படின்னா 2025 ஃபாலோ பண்ணுறோம். பிப்ரவரி 19. ஓகேங்களா? பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். முன்னாள் முதல்வர் பிறந்த நாள் பிப்ரவரி 24. 2020 அறிவிக்கப்பட்டது அந்த பிப்ரவரி 24 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் பார்த்தோம்னா ஜனவரி 24. தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடு பிறந்த நாள். உலக பெண்கள் தினம் மார்ச் 8. இதே உலக பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி 24 2020 ஃபாலோ பண்ணுறோம். ஜெயலலிதாவின் பிறந்தநாள். சமத்துவ நாள். அம்பேத்கரோட பிறந்தநாள் சமத்துவ நாளாக கொண்டாடுறாங்க. சமத்துவ நாள் பார்த்தோன்னா ஏப்ரல் 14 டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட பிறந்தநாள். டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட பிறந்தநாள் தான் 2022 அறிவிக்கப்பட்டது சமத்துவ நாள் ஏப்ரல் 14. ஓகேங்களா? தேசிய திருநங்கைகள் தினம். தமிழ்நாடு பார்த்தோம்னா ஏப்ரல் 15 2008ஆம் ஆண்டு திருநங்கைகள் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. 2011 திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. திருநங்கைகள் தினம் எப்பொழுது? ஏப்ரல் 15. தமிழ் கவிஞர்கள் தினம். தமிழ் கவிஞர் தான் பாவேந்தர் பாரதிதாசன். 1891 பிறகுறாரு. 1964 இறக்குறாரு. ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இவரோட பிறந்தநாள். தமிழ் கவிஞர்கள் தினமாக 2016 அறிவிக்கப்பட்டது. தமிழ் கவிஞர்கள் தினம் 2016 அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 29 2016. திருநங்கைகள் தினம் 2011 அறிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 15. சமத்துவ நாள் 2022 ஏப்ரல் 14. சுய உதவி குழு தினம். சுய உதவி குழு தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 3. ஜூன் 3 தான் என்னது? சுய உதவி குழு தினம். சுய உதவி குழு தினம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது சுய உதவி குழு தினம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள். அது பார்த்தோம்னா ஜூன் 3 தான். சுய உதவி குழுவும் 3 தான். செம்மொழி தினமும் ஜூன் 3 தான். சுய உதவி குழுவும் ஜூன் 3 தான். ஓகேங்களா? சுய உதவி குழு தினம் முன்னாள் முதல் 2024 அறிவிக்கப்பட்டது சுய உதவி குழு 3ஆவது தினம். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாள் 2006 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாள். தேசிய கல்வி நாள் நவம்பர் 11 அப்துல் கலாம் ஆசாத்தோட பிறந்தநாள். காமராஜரின் பிறந்தநாள் பார்த்தோம்னா தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். 2006 அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு தினம் ஜூலை 18. மதராஸை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்கான தீர்மானம் அண்ணாவால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2021 அறிவிக்கப்பட்டது அந்த தமிழ்நாடு தினம் ஜூலை 18. மருத்துவமனை தினம் ஜூலை 30. மருத்துவர் தினம் ஜூலை 1. மருத்துவமனை தினம் ஜூலை 30. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாள். மருத்துவமனை தினம் ஜூலை 30. 2019 அறிவிக்கப்பட்டது தான் அந்த மருத்துவமனை தினம். மருத்துவமனை தினம் முத்துலட்சுமி ரெட்டியோட பிறந்தநாள் ஜூலை 30 2019 அறிவிக்கப்பட்டது. போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாள். போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாள் 2022 அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 11 போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நாள். ஓகேங்களா? அடுத்து காவலர் தினம். காவலர் தினம் பார்த்தோம்னா செப்டம்பர் 6 1859ஆம் ஆண்டு சென்னை காவல் சட்டம் இந்த நாளில் நிறைவேற்றப்பட்டது. 2025 அறிவிக்கப்பட்டது அந்த காவலர் தினம். காவலர் தினம் எப்பொழுது? செப்டம்பர் 6.
காவலர் தினம் செப்டம்பர் 6, 1859 செப்டம்பர் 6ஆம் தேதி இது பண்ணியிருக்காங்க. 2025 அறிவிச்சிருக்காங்க. காவலர் தினம் செப்டம்பர் 6. சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. பெரியாரோட பிறந்த நாள் 2021 அறிவிக்கப்பட்டது சமூக நீதி நாள் 2021. மகாகவி நாள், மகாகவி இறந்த நாள் தான் மகாகவி தினம். மகாகவி இறந்த நாள் தான் செப்டம்பர் 11. அவங்க பிறந்தது டிசம்பர் 11. ஓகேங்களா. செப்டம்பர் 11 2021 அறிவிக்கப்பட்டது மகாகவி நாள். சுப்பிரமணிய பாரதியின் நினைவு நாள் செப்டம்பர் 11 2021 அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம் 2008ஆம் ஆண்டு உறுப்புகள் செய்யப்பட்ட ஹிதேந்திரனின் நினைவாக 2024 அறிவிக்கப்பட்டது செப்டம்பர் 23. செப்டம்பர் 23 தான் என்னது தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம். செப்டம்பர் 23 2008 ஹிதேந்திரன் கொடுத்துருக்காரு. அதன் நினைவாக 2024 அறிவிக்கப்பட்டு தான் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம். தமிழ்நாடு உடல் உறுப்பு விழிப்புணர்வு. தனிப்பெருங்கருணை தினம். தனிக்கரும்பெருணை தினம் அக்டோபர் 5 2021 அறிவிக்கப்பட்டு வள்ளலார் பிறந்தநாள். அக்டோபர் 5 2021 அறிவிக்கப்பட்டது வள்ளலாரோட பிறந்தநாள் 2021. நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் 7. வனவிலங்கு பாதுகாவலர் ERC டேவிதாரின் பிறந்தநாள் 2023 அறிவிக்கப்பட்டது. நீலகிரி வரையாடு தினம் எப்பொழுது? அக்டோபர் 7. இது பார்த்தோம்னா 2023 அறிவிக்கப்பட்டது. வனவிலங்கு பாதுகாவலர் ERC டேவிதாரின் பிறந்தநாள். இளைஞர் எழுச்சி நாள் அக்டோபர் 15. அப்துல் கலாமோட பிறந்தநாள் 2015 அக்டோபர் 15 இளைஞர் எழுச்சி தினம். உள்ளாட்சி நாள் நவம்பர் 1. MK ஸ்டாலின் குழுவின் பரிந்துரைப்படி 2007 அறிவிக்கப்பட்டது நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். தியாக திருநாள் நவம்பர் 18. வஉசியோட நினைவு நாள் தியாக திருநாள் நவம்பர் 18 2021. தியாக திருநாள் 2021 அறிவிக்கப்பட்டது நவம்பர் 18. டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமைகள் தினம். மாநில அளவில் அனுசரிக்கப்படுவதுதான் என்னது இந்த சிறுபான்மை தினம். டிசம்பர் 18 2022. தியாக திருநாள் யாரோட பிறந்தநாள்? வஉசியோட நினைவு நாள் தான் என்னது தியாக திருநாள் நவம்பர் 18 2021 அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 8 பார்த்தோம்னா தமிழ் அகராதியல் தினம். வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கின் பிறந்தநாள் 2019 அறிவிச்சிருக்காங்க. 2019 அறிவிக்கப்பட்ட தமிழ் அகராதியல் தினம் நவம்பர் 8. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டுக்காரர். தமிழில் திருக்குறளை இன்பத்து பாலை தவிர்த்து அறத்துப்பால் பொருட்பாலை லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பார் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. 2019 அறிவிக்கப்பட்டது. முதல் அகராதி சதுரகராதி. ஓகேங்களா. சதுர் என்றால் நன்கு கட்டப்பட்டது என்ற பொருள். 1732 வெளியிட்டிருப்பார் சதுரகராதி. முதல் அகராதி சதுரகராதி. அதனால் தமிழ் அகராதியல் தினம் நவம்பர் 8. ஓகேங்களா. இளைஞர் எழுச்சி தினம் அக்டோபர் 15. முக்கியமான தினங்கள் நண்பர்களே. இதெல்லாம் 1க்கு 2 தடவை கேளுங்க. இதுக்கான PDF நான் டெலகிராமில் போடுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, சந்திப்போம்.